வினைக்கு காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சாதான் பிடிக்கும். அப்படி செஞ்சு கொடுத்தா 2 சப்பாத்தி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவான். ம், அ- அம்மா ஆ? நீங்க போய் ஓய்விடுங்க, நான் சமைக்கிறேன். நீ பண்றியா? ம். சரி பண்ணு. ஆ. என்னாச்சு ஸ்மிதா? உனக்கு என்னாச்சு? அட நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா, அம்மா இங்க வாங்க. அம்மா ஸ்மிதா, இதெல்லாம் நீ ஏன் செஞ்சுக்கிட்டு இருக்க? ஆ? என்னாச்சு? அம்மா ஸ்மிதாக்கு என்னாச்சுன்னு பாருங்க. ஸ்மிதா ஏன் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்றா? ஐயோ ஒண்ணும் இல்ல, முத தடவையா பண்றான்னு நினைக்கிறேன். அம்மா உங்களுக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? இவ்வளவு அழகான பொண்டாட்டி இந்த வேலை செய்யவா கல்யாணம் பண்ண? உனக்குதான் மூளை குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு அழகான பொண்ணு வீட்டு வேலை செய்ய மாட்டாங்களா? அம்மா எனக்கு மத்த பொண்ணுங்களை பத்தி தெரியாது. ஆனா ஏன் மனைவி இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டா. அவ்வளவுதான். நீ கூட வா, நான் தண்ணி கொடுக்குறேன். வா. இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? வீட்டு வேலை செய்யக்கூடாதுங்கிறான். அடேங்கப்பா, சல்வார் கமிஸ்ல நீ ரொம்பவே அழகா இருக்க. அம்மா வீட்ல இல்லாததுனால இதை போட்டுக்கலாம்னு நினைச்சேன். அப்படின்னா இந்த துப்பட்டா எதுக்கு? உன் அழகு மேல எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. அப்புறம் எதுக்கு அதை மறைக்கணும்? ம்? ஐயோ, இப்ப யார் வந்திருப்பாங்க? அது பால்காரனா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போய் பார்த்துட்டு வரேன். ஸ்மிதா, என்ன? இங்க வா. என்ன இது? நீ துப்பட்டா போடாம பால்கார முன்னாடி இப்படியே தான் போய் நிப்பியா? நீ என்ன நினைச்ச? பால்கார உன்னை துப்பட்டா இல்லாம பாக்கணும்னா போட்டுக்கோ, போட்டுக்கோ. என்ன நீங்க தானே இப்போ என்கிட்ட இருந்து துப்பட்டாவை தூக்கி எறிஞ்சிங்க? நான் அந்த மாதிரி பண்ணது நான் பாக்குறதுக்கு மட்டும்தான். அதுக்காக நீ உன்னோட அழகை இந்த உலகத்துல எல்லாருக்கும் காட்டுவியா என்ன? நீ என்ன பண்ற? போத்திக்கோ, நல்லா போத்திக்கோ. சாரி, இனிமே நான் இப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். ஸ்மிதா இங்க பார், உனக்கே நல்லா தெரியும் வேற யாராவது உன்னை ரசிக்கிறது என்னால தாங்க முடியாது. இதை சரியா போட்டுக்கோ. ம், சரியா போட்டுக்கோ. போ போ. டேய் அங்க பாருங்கடா. இத்தனை நாளா இவளை இங்க பார்த்ததே இல்லையே. அந்த கேல்ட்டு பயலோட பொண்டாட்டிடா. அப்படியா? ஆமா, ஒரு வாரத்துக்கு முன்னால தான் கல்யாணம் ஆச்சு. சரி சரி வாங்க, ஜாலியா கலாச்சிட்டு வரலாம். சரி வா போலாம். அழகு எல்லையிலா, அது இவ்வளவு ஸ்டைலா, சந்தனவீலா, இவ்வளவு மன்மத புயலா, அழகோவில் மாநாடு. சீக்கிரம் உள்ள போ. நான் ஒண்ணு கேட்கட்டுமா? இந்த பாரத நாட்டுல எத்தனை ஆம்பளைங்க எத்தனை பொம்பளைங்க இருக்காங்க? அதாவது 1000 ஆம்பளைங்களுக்கு 900 பொண்ணுங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கிழவன்க எல்லாம் வயசு பொண்ணுங்களை தூக்கிட்டு போயிட்டா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? நம்ம பாட்டுக்கு இப்படி மணி ஆட்டிட்டு உட்கார்ந்துட்டே இருக்க வேண்டியதுதான். அங்கிள், செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா புது பொண்டாட்டி புது வண்டி கிழவனுங்களுக்கெல்லாம் செட் ஆகாது. ஏன் நீ ஆறி போன சமோசா மாதிரி இருக்க? வேற என்ன பண்றது? கல்யாணம் ஆகாம இருந்துச்சு, அப்பவும் ப்ராப்ளம்.
இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, இப்பவும் ப்ராப்ளம். எனக்கு அழகான பொண்டாட்டி கிடைச்சிருக்கா, அந்த ஏரியா பசங்களுக்கு என்ன வயிற்றுச்சல்னு கேக்குறேன். அவனுங்க என்ன கலாய்க்கிறானுங்க, என்ன கிழவன் சொல்லி வெறுப்பேத்துறானுங்கடா. இங்க பாரு, இது யோசிக்கிற டைம் கிடையாது, பொறுமையா இருக்கிற டைம். இந்த மாதிரி எனக்கும் நடந்துச்சு. பொண்டாட்டி கொஞ்சம் அழகா இருந்தா தேனி மாதிரி சவுண்ட் போட்டுக்கிட்டே சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பானுங்க. வேற நாம என்னதான் பண்ண முடியும்? நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொன்னது மறந்துட்டியான்னு? என் பொண்டாட்டி என் மூஞ்சில கரிய பூசிட்டு வேற எவனோட ஓடி போயிட்டாலே. அப்படிலாம் பேசாதடா. அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. உன்னால மத்தவங்க வாயை மூட முடியலனாலும் நீ உன் பொண்டாட்டியோட காதை மூடலாம்ல. நீ உன் மனைவிக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் போட்டு வை, இல்லைன்னா அந்த பச்சைக்கிளி பறந்து போயிடும். டேய், அப்படிலாம் சொல்லாதடா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளவு அழகான பொண்டாட்டி கிடைச்சிருக்கா, அவளும் என்னை விட்டு போயிட்டானா? அதனால தான் சொல்றேன், உன் பொண்டாட்டிக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் போட்டு வை. நான் ஒன்னு கேட்கட்டுமா? நீ முதல்ல ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடினியா இல்லையா? இல்லடா, அதுக்குள்ள எங்க? இல்லையா? கல்யாணம் ஆகி 3 நாள் ஆச்சுடா, இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்க? முகூர்த்த நேரம் பார்த்துட்டு இருக்கியா? போய் முதல்ல ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடு. இப்போதைக்கு உங்க ஏரியாக்காரங்க தான் உன்னை கிழவன்னு சொல்றாங்க. அடுத்து உன் பொண்டாட்டி உங்ககிட்ட அப்படிதான் சொல்லுவா. போய் முதல்ல உன் உரிமையை கொண்டாடு. உங்க வயசை விட நீங்க 10 வயசு குறைவா தெரியணும்னா முதல்ல நீங்க உங்க மனசுல நான் 10 வயசு சின்னவன்னு நினைக்கணும். அட ஸ்மிதா, என்ன இது? ஓ, மேக்கப் எங்க? குளிக்கும் போது மேக்கப் கலைஞ்சு போச்சு. ஏன் இப்படி பண்ண? இப்போ உன் முகத்தை பார்த்தா ரொம்ப சோகமா தெரியுது. தூங்கும்போது மேக்கப் எதுக்குங்க? ஸ்மிதா, உன்னை ரொம்ப அழகா பார்க்கறதுக்கு எனக்கு கிடைச்ச டைம் இதுதானே. அதனால நீ இன்னைக்கு கல்யாண பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு என்கிட்ட வா. ம்? சாரி, ஆக்சுவலி எனக்கு பயங்கரமா தூக்கம் வருதுங்க. நாளைக்கு வேற சீக்கிரமா எந்திரிக்கணும், சுமங்கலி பூஜை இருக்கு. நான் நீ தூங்க. எதுக்கு இப்படி ஆர்கியூ பண்ற? நான் சொன்னதை செய்யலாம்ல. சரி வா, மேக்கப் பண்ணலாம். ப்ளீஸ்ங்க, தூங்கும்போது யாருங்க மேக்கப் பண்ணிக்குவா? லிப்ஸ்டிக், லைனர், ஃபேஸ் பவுடர் இதெல்லாம் போட்டுட்டு தூங்கினா ஸ்கின் கெட்டு போயிடும். நீ எனக்கு அழகா இல்லைன்னா உன்னை கல்யாணம் பண்ணதுல என்ன பிரயோஜனம்? எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு வேலை பண்ணலாம், வா, நான் உனக்கு மேக்கப் பண்றேன். வா வா. பாத்தியா நீ எவ்வளவு அழகா இருக்கன்னு? நீ ரொம்ப அழகா இருக்க. இப்ப என் கூட வா. கம். அவ்வளவுதான், முடிஞ்சது. அட, இது கொஞ்சம் பெருசாயிடுச்சுல்ல? சரி, பரவாயில்ல. நீ மனசார கடவுளுக்கு பூஜை பண்ணு. அப்புறம் இதையும் கொண்டு போயிடு. நான் சொன்ன மாதிரி ஒழுங்கா பூஜை பண்ணிட்டு இத அரச மரத்தை சுத்தி கட்டிட்டு வந்துடு. அம்மா, இந்த கயிறு எதுக்காக கட்டுறாங்க? இத பாருமா, இத கட்டினா எப்பவுமே உன் புருஷன் உன் கட்டுப்பாட்டுல இருப்பான். அம்மா, ஏதாவது பூஜை இருக்கா என்ன? அதுவும் பொண்டாட்டியா இப்பவும் கைக்குள்ள வச்சுக்க. தோ, எனக்கு கிளாஸ் எடுக்க வந்துட்டான். இத பாருப்பா, எங்க முழு நம்பிக்கை இருக்கோ அங்க உறவு முறிவே வராது. சரி, நீ இதெல்லாம் விட்டுடு. என் மருமகளை அரச மரத்துக்கு கூட்டிட்டு போ. அங்க போய் பூஜை பண்ணி கூட்டிட்டு வா. சரிம்மா. மருமகளே, நீயும் போய் சீக்கிரமா அழகா ரெடி ஆயிட்டு வா. இது நீங்க 2 பேரும் பண்ற முதல் பூஜை இல்ல? நல்லா அழகா அலங்காரம் பண்ணிக்கிட்டு வா. வா. வணக்கம் அண்ணி. வணக்கம்.
சீக்கிரம் உட்காரு, நான் ஆஃபீஸ்க்கு வேற போகணும். ஓஹோ, செல்ஃப் ஸ்டார்ட்டா? அட பரவாயில்லையே, உங்களுடைய இளமை மறுபடியும் திரும்பிருச்சு போல இருக்கே. ஆமா ஆமா, அண்ணனுக்கு இளம திரும்புது. சீக்கிரம் உட்கார. அட்ஜஸ்ட் பண்ண தெரியலனா ஏன் இது மாதிரிலாம் கட்டுற? எதுக்குப்பா ஓவர் டென்ஷன் ஆகுற? அண்ணி நல்லா தானே இருக்காங்க. அதுவும் கண்ணுல வச்சிருக்க மைய, கூடவே உதட்டுல வச்சிருக்க லிப்ஸ்டிக். வாங்கடா ஓடிடலாம். என்ன சொன்ன? எவ்வளவு தைரியம் இருந்தா என் மனைவியோட கண்ணையும் உதட்டையும் பார்த்திருப்பேன். அடுத்த தடவை உங்களை இங்க பார்த்தேன், காண்டந்தனமா வெட்டி போட்டுருவேன். புரிஞ்சுதா? மரியாதை இங்க இருந்து போடா. என் கூட வா. வா, என் கூட வான்னு சொல்றல. விடுங்க என்ன, வா. விடுங்களே. டேய் என்னடா ஆச்சு? ஏன் இப்படி அம்மா நடந்துற? தள்ளி போங்க. வா வா. எனக்காக மேக்கப் பண்ணுன்னு சொன்னா ஸ்கின் கெட்டு போயிடும் சொல்வ. ஆனா கண்ட ஆம்பளைங்களுக்கு இனிமே நீ இப்படிதான் இருக்கணும். வா, இப்ப நான் உன்னை பூஜைக்கு கூட்டிட்டு போறேன். நம்ம பக்கத்து வீட்டம்மா மருமகளை பாத்தியா? இவளுக்கு என்னாச்சு? எதுக்கு இந்த மாதிரி வந்திருக்கா? பூஜையை யாராவது இப்படியா பண்ணுவாங்க? இவளுக்கு இவ்வளவு மெசேஜ் யார் அனுப்புறது? உங்களால நான் பயந்தே போயிட்டேன். யார்கிட்ட பேசிட்டு இருக்க? சொல்லு, யார் அவன்? கஸ்டமர் கேர்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க, இன்சூரன்ஸ் டீடைல்ஸ் கேட்டாங்க, அதான் அவங்க கிட்ட அப்படியா? சொல்லிட்டேன். போய் சொல்லவும் ஆரம்பிச்சிட்டியா? என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? நான் கேட்டேன், ஏதோ ஒரு பையனோட குரல் நான் கேட்டேன். நான் இல்லாதப்ப நீ கூத்தடிச்சிட்டு இருக்கியா? என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கா? இல்லங்க, நான் உண்மையை தான் சொல்றேன். நீங்க கண்டதையும் நீ யோசிக்கிறீங்க. உண்மையா சொல்ற? உன் போன் போச்சு. இனிமே போனே வராது. இப்ப யார்கிட்ட பேசுவ? இப்பதான் போன் இல்லையே. உன்னால உன்னோட ஆள் கிட்ட கூட பேச முடியாது இல்ல? ஏன் அழுவுற? சொல்லு, யார் அது? என்னாச்சு? ஏன் அழுவுற? அழுகுறியா? ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? சொல்ல. உங்களுக்கு என்ன பைத்தியமா? இன்சூரன்ஸ் காரங்க தான் ஃபோன் பண்ணாங்க.